ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டெக் வித் பி சேனல். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நேரத்துக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க கூகுள் இந்தியாவில். அவங்க வந்து இந்த வீடியோ தான் அது. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அவங்க வந்து ஜஸ்ட் வந்து அந்த கோலத்தை வந்து அந்த இதில் போட்டுக்கக்கூடிய அந்த கலர் கோலத்தை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. அதை வச்சு அவங்க வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணாங்க. ஓகே, அது எப்படி பாசிபிள்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான் வந்து QR கோட். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து QR கோட் பற்றி தான். ஓகே, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். QR அது எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இந்த சேனலோட நேம் எடுத்துக்கிறேன், டெக் வித் பி. ஓகே, இந்த ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து நான் அதை வந்து கியூஆராக மாற்றணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்கிரிப்ட் பண்ணோம், என்கோடிங்னு சொல்லிக்கலாம். ஓகே, என்கோடிங்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக டெக் வித் பி ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, இதை வந்து நான் ஹியூமன் ரீடபிளாக வந்து இந்த QR கோட் ஜென்ரேட்டர் வந்து பைனரி ஃபார்மேட்டில் மாற்றோம், என்கோட் பண்ணோம். ஓகே, ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஒரு பைனரி ஃபார்மேட்டுக்கு வந்து என்கோட் பண்ணோம். பைனரினா 0s and 1s வந்து மாற்றோம். ஓகே, இது என்கோடிங். ஓகே, திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு கியூஆரை ரீட் பண்ணுறோம்ல ஸ்கேன் பண்ணும்போது, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து டேட்டாவை எடுத்து அது பைனரியை வந்து திரும்ப வந்து ஆல்ஃபபெட்ஸாக வந்து டீகோட் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து பேசிக். ஓகே, இதில் வந்து QR கோட் ஜென்ரேட் ஆகுதுல்ல, இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அதை டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே, நான் இப்போ டெக் வித் பி அப்படின்னு உள்ள ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்குறேன்னா அது வந்து டேட்டா. இதை மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோட URL, இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷனோட லிங்க், இதை மாதிரி நம்ம வந்து எந்த டேட்டா வேணாலும் நம்மளால QR கோடாக ஜென்ரேட் ஆக முடியும். ஓகே, இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் சைஸை பொறுத்து அந்த கியூஆரோட சைஸும் மாறும். நிறைய டேட்டாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக நிறைய டாட்ஸ் வந்திருக்கும். ரொம்ப கம்மியான டேட்டா கொடுத்துருந்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கொயர்ஸு, கொஞ்சம் ஸ்கொயர்ஸ், கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஓகே, இதில் அந்த நீங்கள் வந்து இந்த கியூஆரில் பார்க்குறீங்கல்ல, இந்த கியூஆரில் இதில் பார்க்கக்கூடிய கியூஆரில் இருக்க மாதிரி நீங்கள் பார்க்குற அந்த பிளாக் டாட் இருக்குல்ல, பிளாக் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, பிளாக் ஸ்கொயர், இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் பார்க்குறீங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, நான் சொன்னேன்ல ஒரு டேட்டா வந்து பைனரியாக என்கோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்கோட் பண்ணி அது வந்து ஒரு கியூஆராக ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, இதில் பார்க்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்கொயர் தான் வந்து அந்த 1. அதுக்கடுத்து நீங்கள் அதில் பார்க்குறீங்களா ஒயிட்டு, அதுதான் வந்து 0. இப்போது நீங்கள் பேசிக் அவ்வளோதான் பாருங்கள். ஓகே, ஒரு கியூஆர் வந்து ஜென்ரேட் ஆகும்போது அது பைனரியாக ஆகி அது வந்து இந்த கியூஆரை வந்து ஜென்ரேட் ஆகுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு 3 பெரிய ஸ்கொயர்ஸ் பார்த்துருப்பீங்க இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி. ஓகே, இந்த 3 ஸ்கொயர்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கியூஆரோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இது மாதிரி இருக்குல்ல. ஓகே, அடுத்தது இடையில வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. இதெல்லாம் எப்படின்னா இது வந்து வேலிடிட்டி கரெக்டாக, இந்த ஸ்கொயர்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இடையில வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கியூஆர். ஆனால் அது எல்லா QR கோட் ஜென்ரேட்டர்ஸ் ரீடர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகே, இதுக்கு இடையில வந்து ஃபார்முலாஸ் இருக்குது, எரர் கரெக்ஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் QR கோடில் வந்து சில வந்து சைடில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இதுக்கு இடையில வந்து எரர் கரெக்ஷன் ஒன்று இருக்குது. ஜென்ரல், மீடியம், ஹை, இதை மாதிரி வந்து எரர் கரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு சைடில் உள்ள ஒரு பாதி வந்து காணாமல் போனாலும், ஒரு கொஞ்சோண்டு பார்ட் வந்து அந்த பிளாக் டாட், ஒயிட் ஸ்பேஸ், இதில் ஏதாவது ஒரு சின்னதாக எரேஸ் ஆனாலோ இல்லை கிழிஞ்சு போனாலோ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வச்சு மேட்ச் பண்ணி கரெக்டான டேட்டாஸை எடுத்துகிட்டு தான் வர்றது தான் வந்து எரர் கரெக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து டெக் வித் பின்னு உள்ள இன்புட்டை கொடுத்துட்டோம், டேட்டாவை கொடுத்துட்டோம். அதை வந்து ஒரு கியூஆரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வரிசையாக நான் சொல்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஒரு டேட்டாவை கொடுத்துட்டோம், அது வந்து பைனரியாக என்கிரிப்ட் ஆயிடுச்சு, என்கோட் ஆயிடுச்சு, 0s 1s. அது வந்து நம்ம வந்து 1 எல்லாத்தையும் பிளாக்காக வரையணும், ஒயிட் எல்லாத்தையும் வந்து 0வாக எடுத்துக்கணும். ஓகே, இது கடையில் வேறு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டாக நம்ம வந்து இல்லைன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்ம காமிக்கும்போது நம்ம ரீடர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ரீட் பண்ணி அது வந்து இன்புட்டை வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா டேட்டாவை வந்து பைனரியாக எடுத்துக்கும். ஓகே, அந்த பைனரியாக எடுத்த டேட்டாவை அது வந்து எரர் கரெக்ஷன்லாம் இருக்குது, அதில் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, அதை சொல்லி நான் உங்களை வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்க விரும்பலை. ஓகே, இப்போது அதை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த டீகோட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி கரெக்டாக அந்த பைனரி ஃபார்மேட்லேருந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெக் வித் பின்னு உள்ள ஆல்ஃபபெட்ஸை வந்து பைனரிக்கு மாற்றணும்,
அது வந்து பிளாக் டாட் ஒயிட் ஸ்பேஸாக மாறிச்சு. அதை வந்து அதுக்கடுத்தது வந்து ஒரு இமேஜ் ஃபைலாக இல்லை ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து ஸ்கேன் பண்ணும்போது அதுக்கடுத்து அது வந்து திரும்ப இன்னொரு டிவைஸில் வந்து பைனரியாக போச்சு. அந்த பைனரியாக போனதை திரும்ப ஆல்ஃபபெட்ஸாக வந்து நம்ம வந்து ஹியூமன் ரீடபிளாக வந்து மாற்ற முடியும், பார்க்க முடியும், அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய வெப்சைட் URL இருக்குது, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து ஒருத்தர் கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லார்ட்டையும் அதை வந்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக? இல்லைன்னா அதை வந்து எழுதி எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை நோட் பண்ணிட்டு போகிறதோ கஷ்டமாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து உங்கள் URL, உங்கள் வெப்சைட்டோட URL வந்து எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த QR போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த QR ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூ காமிக்கும். இந்த URL வந்திருக்கு, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த QR. ஓகே, நான் இப்போ ஒரு QR போடுறேன், நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை மாதிரி ஒரு சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஸ்டோர்ஸில் வந்து நம்ம பே பண்ணுறது, UPI பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ தான் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நேற்றுக்கு இந்த வீடியோ வந்தனால நானும் இதை பற்றி பேசுகிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வேண்டியது, ஒரு டேட்டாவை டெக் வித்மே நம்ம கொடுத்த டேட்டாவை என்கோட் பண்ணி திரும்ப டீகோட் பண்ணி பார்த்த மாதிரி, இதை மாதிரி வந்து ஆல்ஃபபெட்ஸையும் அது டீகோட் பண்ணும், என்கோட் பண்ணி டீகோட் பண்ணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் என்கோட் பண்ணி டீகோட் பண்ணும், இது மாதிரி பெரிய பெரிய டேட்டாஸையும் என்கோட் பண்ணி டீகோட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மேட் தான். ஓகே, ஒரு ஹியூமனோட ஒர்க்கை வந்து ஈஸியாக்குறதுக்கு. சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பேமெண்ட் பண்ண சொல்லும்போது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஜிபேல வந்து நம்பர் வச்சும் பண்ண முடியும், UPI ID வச்சும் பண்ண முடியும், கரெக்டாக? ஏன் நீங்கள் QR யூஸ் பண்ணுறீங்க? இப்போ அந்த ஐடியை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெரிஃபை பண்ணி பே பண்ணணும், கரெக்டாக? அடுத்து வந்து UPI இல்லைன்னா மொபைல் நம்பர் வந்து அவங்க சொல்கிறத வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் இது உங்களோடது தானா இந்த நேமை பார்த்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பே பண்ணணும், கரெக்டாக? அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு QR வந்து இப்போ வந்து ஒரு QR காமிக்கிறேன் என்னோட. ஓகே, இந்த QR வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பேமெண்ட் பேஜுக்கு போயிடும், கரெக்டாக? பேமெண்ட் பேஜுக்கு போயிடும், அதில் நேம் காமிக்கும். நம்ம வந்து ஒரு நேம் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. சில நேரம் அந்த ஸ்டோரோட நேமே வந்துடும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது ஈஸியாக இருக்கா? இல்லை நீங்கள் வந்து அதை டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? ஒரு செகண்டில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு. ஓகே, இது நம்மளை வந்து ஒரு ஸ்பீட் ஆக்குறதுக்குள்ள ஒரு இதுதான். இது மாதிரி தான் வந்து பார் கோட்ஸ் ஒர்க் ஆகும். நம்ம இப்போ QR கோட் பற்றி பேசிட்டு இருக்கனால QR கோடோட முடிச்சிடலாம். ஓகே, QR கோட் ஜென்ரேட்டர் பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்கள் எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? ஜிபே யூஸ் பண்ணாத ஆளே இப்போ கிடையாது. முக்கால்வாசி சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா UPI பேமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த QR கோட் தான். QR கோட் ஜென்ரேட்டர் அண்ட் QR கோட் ஸ்கேனர். ஓகே, இதுக்குள்ளே வந்து எரர் கரெக்ஷன், என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் எல்லாமே இருக்குது. பைனரி ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்குது. மேபி இதுக்குள்ளே அட்வான்ஸ்டு இதுவும் வந்திருக்கலாம். ஓகே, அட்வான்ஸ் வந்து என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், ஃபார்முலா, மெத்தட்ஸ் எல்லாமே வந்திருக்கலாம். ஆனால் பேசிக்காக ரன் ஆகக்கூடியது வந்து இந்த பைனரி என்கிரிப்ஷன், பைனரி டு ஹியூமன் ரீடபிள் டீக்ரிப்ஷன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இது மாதிரி வீடியோஸ் வந்து டெக் ரிலேட்டட் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு டெக் வித் வி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் பெனோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், see you.